வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம். அதாவது இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச விஸ்வகர்மாவோட ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட இந்தியாவோட சிற்பியான, அதாவது நவீன கால விஸ்வகர்மாவான விஸ்வகுரு நரேந்திர மோடிஜியோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடனான என்னோட ஸ்டோரின்றது அது மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா இந்தியாவோட கட்டடக்கலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது பாம்பன் பாலத்துக்கு. சமீபத்தில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அதை திறந்து வைக்க ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்தாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு எந்த இடத்துல எனக்கு கிடைச்சதுன்னா, சாட்சாத் ராமபிரானே சிவபெருமான வழிபட்ட இடமான ராமநாத சுவாமி கோவில் வாசலில், அதுவும் அவர் போய் வழிபட்டு வெளியில் வரும்போது அவரை சந்திக்கிற அந்த தருணம் கிடைச்சிது. உண்மையிலே என்னோடய வாழ்க்கையில் பொக்கிஷமாக போற்றி வணங்க வேண்டிய தருணம்னா அந்த தருணம் தான். ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் சென்ட் ஆஃப் டீமில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரிசீவிங் டீம் இருக்காங்க. கோயிலுக்கு அவர் வரும்போது ரிசீவ் பண்ண ஒரு டீம், சென்ட் அவுட் பண்ணுறதுல நாங்கள் இருக்கோம். அப்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போதைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் எங்களோட உட்காந்து கலந்துரையாடினாங்க. அந்த தருணத்தையும் எங்களால் மறக்கவே முடியாது அன்னைக்கு. அதுக்கடுத்து அவர் வர்றாரு அப்படின்றப்போ எங்கள் கையில் எந்தவித நெட்வொர்க்கும் கிடையாது, ஃபோன் எதுவுமே இல்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லாத்தையும் நாங்கள் செக்யூரிட்டிஸ்ட்டை கொடுத்துருந்தோம். பின்ட்ராப் சைலண்ட்டாக இருந்தது ஒட்டுமொத்த அந்த அட்மாஸ்பியரு. அப்போது திடீர்னு ஒரு வைபு, அது உண்மையிலேயே உணர முடிஞ்சது. அவர் வந்துட்டாருன்றது எங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரா அந்த இடத்துல சுற்றி இருந்தது. அதுக்கப்புறம் ரிசீவிங் டீம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சாமி கும்பிட உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் சென்ட் ஆஃப் டீம் அப்படின்னு எங்களை எல்லோரையும் போய் நாங்கள் நிற்கிறோம். அப்போது ரெண்டாவது ஆளாக நான் நிற்கிறேன். இந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும். ரெண்டாவது ஆளாக நான் நிற்கிறேன். உள்ளே இருந்து தரிசனம் முடிச்சு வருவார்னு நானும் என் கூட இருக்கிற சக கட்சி நண்பர்களும் உள்நோக்கி கோயிலை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கோம். சடனாக பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு பக்கத்தில் என்ட்ரி ஆனார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த தருணத்தை. அவர் ஆல்ரெடி அங்கே தரிசனம் முடித்து வந்து ராம்நாடு சமஸ்தான ராஜா குடும்பத்தோட ஒரு கேபின்லேருந்து பேசிட்டு வெளியில் வர்றாரு. அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சடன் சர்ப்ரைஸாக அவர் வந்தார். நாங்கள் வேற ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக நின்று ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி, சந்தோஷம். அந்த விஷயத்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துலேருந்து அவர் வந்திருந்தால் கூட அந்த ஷாக் எங்களுக்கு கிடச்சிருக்காது. சடனாக வந்தவொடனே என்ன பண்ணுறதுனே புரியல. அதோட அந்த வெளிப்பாடு என்னோடய முகத்தில் அந்த ஃபோட்டோவில் தெரியும். உண்மையிலே அந்த நாளை மறக்கவே முடியாது. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. கட்சியில் என்னோடய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் wish you happy birthday our Vishwaguru Narendra Modi ji.